தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 அடிப்படை கொள்கைகள், இவற்றோடு நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு சங்கீதமாக உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது நீங்கள் கருத்தாக கவனியுங்கள். இந்த செய்திகளெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும். மகிமை டிவி இந்த செய்திகளை வெளியிடுகின்றன. மகிமையான டிவி, மகிமையான செய்திகள், மகிமையான பாடல்கள் இந்த டிவி தொலைக்காட்சியிலே இடம்பெறுகின்றன. இந்த மகிமை டிவியை நீங்கள் ஆவலோடு பாருங்கள், அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள், ஆதரியுங்கள். அப்படி செய்தால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வர காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீத செய்திகளை தொடர்பாக நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய தியானத்திற்கும் இந்த செய்திகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதனாலே அடுத்தவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே வேதம் முழுவதற்கும் வியாக்கியான உரை எழுதியிருக்கிறோம் 8 வால்யூம்களிலே. இதெல்லாம் வேண்டியவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவற்றினாலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சபையும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளில் 53ஆம் சங்கீதம். தயவுசெய்து உங்களுடைய வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது நீங்கள் அந்த வசனங்களை உங்களுடைய வேத புத்தகத்திலே பாருங்கள். 53ஆம் சங்கீதமும் 14ஆம் சங்கீதமும் ஒரே மாதிரிப்பட்ட சங்கீதம். 14ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என்ற வார்த்தை அதிகமாக இடம்பெறும். 53ஆம் சங்கீதத்தில் தேவன் என்ற வார்த்தை இடம்பெறும். ஆனால் ரெண்டும் ஒருமித்த சங்கீதங்கள், ஒருமித்த கருத்துக்கள் உடையவை என்பதை 14ஆம் சங்கீதத்தையும் 53ஆம் சங்கீதத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த உண்மை புலனாகும். 53ஆம் சங்கீதத்தில் அடைப்புக்குறிகளை நாம் பார்க்கும் பொழுது மகலாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். ராகத்தலைவன், சர்ச்சிலெல்லாம் கொயர் வச்சுருப்பாங்களே, அதை நடத்தக்கூடியவர். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், தாவீதின் பாட்டு என்று கூட நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு இசை மன்னன் மட்டுமல்ல, பாடகனும் என்பது இந்த சங்கீதத்திலிருந்து நமக்கு புலனாகிறது. ஒரு எழுத்தாளன் பாடல்களை எழுதி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்து அவனுடைய பயிற்சியின் அடிப்படையிலே இந்த பாட்டுக்களை ஆராதனையிலே பாடுவார்கள். மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று வாசித்தோம். மஸ்கீல் என்றால் போதனை என்ற அர்த்தம். அடுத்தவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். மகலாத் என்ற வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதம் என்றும் அடைப்புக்குறியிலே நாம் பார்க்கிறோம். மகலாத் என்றால் நம்ம ஒரு புல்லாங்குழல் போல அப்பேற்பட்ட ஒரு வாத்திய கருவி, அந்த கருவியை இசைத்து இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இன்னும் இந்த சங்கீதத்தின் பின்னணியத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது, அசீரியர்கள் எசேக்கியா ராஜாவினிடத்தில் தோற்று போன பொழுது இந்த சங்கீதம் ஒரு வெற்றி பாடலாக பாடப்பட்டது என்றும் வரலாற்று குறிப்புகளிலிருந்து நாம் அறிகிறோம். இன்னும் ஏசாயா 37ஆம் அதிகாரத்திலும் இந்த வரலாற்று குறிப்புகள் ஒத்த குறிப்புகளாக காணப்படுகின்றன. முட்டாள்கள் யார் என்பதைத்தான் இந்த சங்கீதம் தெரிவிக்கிறது. என்ன வாசிக்கிறோம் இந்த பகுதியிலே? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று தொடர்ந்து இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். ஆக யார் முட்டாள் என்பதை குறித்து இந்த சங்கீதம் வரையறுத்து நமக்கு விளக்குகிறது. முதல் 3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அக்கிரமக்காரர். அக்கிரமம்னா என்ன அர்த்தம்? கிரமம் அப்படின்னா ஒழுங்குன்னு அர்த்தம். முன்னால் ஒரு அக்கிரமம் என்றால் ஒழுங்கீனம் என்ற அர்த்தம். ஒழுங்கீனம், வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாமல், வேத வசனத்தை மீறி, வேத வசனங்களின்படி செய்யாமல் வாழக்கூடிய மனிதர்கள் அக்கிரமக்காரர்கள். ஆக ஆண்டவருக்கு பயப்படாதவர்கள், வேதத்தை வெறுக்கிறவர்கள், இவர்களெல்லாம் அக்கிரமக்காரர் என்று சொல்லி வேதத்திலே நாம் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை. காரணம், அவர்களுக்கு கடின இருதயம். கடின இருதயம் உள்ளவர்கள், இருதய கடினத்தோடு வாழ்கிறவர்கள் இயேசுவை அறியவில்லை, தெய்வத்தை அறியவில்லை என்பதுதான் இந்த சங்கீதத்தின் கருத்தாகும்.
ஏன் இந்த கடின இருதயம்? கர்த்தர் பேசும் பொழுது கூட கடின இருதயம். பார்வோனுடைய இருதயத்தை 3 விதமாக நாம் பார்க்கலாம். எகிப்து ராஜா பார்வோன். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்திலே, 8ஆம் அதிகாரத்திலே, 9ஆம் அதிகாரத்திலே. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்திலே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. 8ஆம் அதிகாரத்திலே அந்த இருதயத்தை கடினப்படுத்தினான். 9ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். கடினப்பட்ட இருதயங்கள் கர்த்தரை நோக்கி நொறுக்கும் உருக்கும் திரும்ப வனையும் என்று கூப்பிடாமல் ஆண்டவரிடத்தில் கெஞ்சாமல் இருந்தால், இருதயத்தை மீண்டும் கடினப்படுத்தி கொண்டே இருந்தால், நாளடைவிலே கர்த்தர் இருதயங்களை கடினப்படுத்துவார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொட்டால் சுருங்கி செடி உங்களுக்கு தெரியுமே, தொட்டால் சுருங்கும், திரும்ப விரியும், திரும்ப தொட்டால் சுருங்கும், திரும்ப விரியும், திரும்ப தொட்டால் சுருங்கும், திரும்ப மெதுவாக விரியும், திரும்ப தொட்டால் சுருங்கும், திரும்ப விரிவதற்கு கொஞ்சம் நேரமாகும், விரியும், திரும்ப தொட்டால் சுருங்கும், பிறகு விரியாது, செத்தே போகும். ஆக ஆண்டவருடைய வசனங்கள் நம்மை தொடும் பொழுது, நம்மை நோக்கி வரும் பொழுது இருதயத்தை திறந்து கொடுத்து விரித்து கொடுத்து, கர்த்தாவே எனக்குள்ளே வாரும், என்னை ஆட்சி செய்யும், என்னை ஆசீர்வதியும், உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக நாம் வாழ்வோம். இங்கே என்ன வாசிக்கிறோம்? தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன். உணர்வுள்ளவர்கள் தான் தேவனை தேடுவார்கள். உணர்வற்றவர்கள் தேவனை தேட மாட்டார்கள். தேவனை தேடுவது என்றால் என்ன? இந்த ஒரு காசை எங்கேயும் தொலைச்சிட்டு தேடுவோமோ அப்படிப்பட்ட தேடுதலோ? இல்லை இல்லை இல்லை. தேவன் அங்கேயே தானே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிற இடத்திலே இருக்கிறார். அப்படின்னா தேவனை தேடுவது என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, கெட்டகுமாரன் கதை தான் உங்களுக்கு தெரியுமே. அவன் தகப்பனுடைய இருதயத்தை புண்ணாக்கி, அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் சுருட்டி கொண்டு அவைகளையெல்லாம் காசாக்கி தூர தேசத்துக்கு கடந்து போனான். தூர கிராமம் அல்ல, தூர மாவட்டம் அல்ல, தூர மாகாணம் அல்ல, தூர தேசம். இன்னொரு தேசத்துக்கே அவன் போயிட்டான். அங்கே போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து துட்டெல்லாம் செலவழித்து சுகத்தை இழந்து பசியோட பன்றிக்கு கிடைக்கக்கூடிய தவிடு கூட கிடைக்காம பரிதாபத்தோட பிதாவை தேடி வருகிறான். தேவனை தேடுவதுன்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மண்டியிடுவது, மன்றாடுவது, மனம் திரும்பி மறுபடியும் பிறப்பது. என்னுடைய குமாரன் மரித்தான், மீண்டும் உயிர்த்தான் என்று தகப்பன் சொல்லுகிறானே, அதே போல மறுபிறப்பின் அனுபவத்திற்காக மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து சேர்வது தேவனை தேடுவது ஆகும். அப்படி தேடி இருக்கீங்களா? தேவனை விட்டு தூரம் போய் சோரம் போய் வாழ்ந்து கொண்டு மனம் திரும்பி வந்திருக்கீங்களா? இல்லைன்னா தேவனை தேடுங்கள், மனம் திரும்புங்கள், அவரை தேடி வாருங்கள். ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அவரை பின்பற்றுங்கள் என்றும் இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு, சில வாக்குத்தத்தங்கள் நமக்கு பலிக்க மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நன்மை இல்லையா, கிருபை இல்லையா? பழைய வாழ்க்கை எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் ஐயா இருக்குது, வாழ்க்கையில் மாற்றம் இல்லையா? இது போன்ற வாக்குத்தத்தங்களையெல்லாம் பிடித்து கொண்டு ஊக்கத்துடனே ஜெபித்து வர்றோம். ஐயா நன்மை இல்லையா, நன்மை விட தீமை தான் பெருகுதையா என்று சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்னா 23ஆம் சங்கீதம் தானே அந்த வசனம் இடம்பெறக்கூடிய சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் மெய்ப்பராக இருந்தால்தான் தாழ்ச்சி இல்லாத ஜீவியம். அவருடைய மேய்ச்சலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கட்டா வீழ்ச்சியான ஜீவியம். அப்போ நன்மையும் தொடராது, கிருபையும் தொடராது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருந்தால் நான் அவருடைய ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அவரை பின் செல்ல வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றாமல் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் தாழ்ச்சி அல்ல, வீழ்ச்சி. நன்மை தொடராது, துன்பம்தான் தொடரும். ஆக ஆண்டவருக்கு செல்லமான ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரை பின்பற்றி வாழ வேண்டியது, அவர் நடந்த பாதையிலே, அவர் காட்டிய பாதையிலே வழி நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் என்ன வாசிக்கிறோம்?
எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏன்? ஆண்டவருடைய கிருபையை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுவாழ்வு வாழ்கிறவர்கள், இவர்கள் கூட பலர் இன்றைக்கு வழி விலகி சென்று போய்விட்டார்கள். வழி விலகி விட்டார்கள். பணாசை, பெண்ணாசை, பெருமை, இப்படி பற்பல பாவங்களிலே விழுந்து வழி விலகி சென்று விட்டார்கள். அக்கிரமக்காரர்கள். வழி விலகிய ஒரு சிலரை பார்ப்போமா? சிங்கம் சீறி வந்தது, ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்ட சிம்சோன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து மெயின் ரோட்டை விட்டு கடந்து, ஆமாம் சிங்கத்தை கிழிச்சு போட்டனே, அதனுடைய பிணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்று சொல்லி போகிறான். சிங்கத்தின் பிணத்தை பார்க்க உங்களுக்கு ஆசையா? யாருக்கு ஆசை? அருவருப்பான ஆசை. அதை பார்க்க அவன் ஆசைப்பட்டு வழி விலகி திராட்சை தோட்டங்களுக்குள்ளே கிடந்த சிங்கத்தின் பிரேதத்தை போய் பார்க்கிறான். முதல்ல திராட்சை தோட்டத்துக்குள்ளே போனதே தப்பு, சிங்கத்தை பார்த்ததும் தப்பு, சிங்கத்தின் உடலுக்குள்ளே கையை நீட்டியது தப்பு, அங்கே இருந்த தேனை தொட்டது தப்பு, அதை எடுத்து தானும் புசித்து பெற்றோருக்கும் புசிக்க கொடுத்தது இன்னும் தப்பு. என்ன காரணம்? வழி விலகி சென்றான். சரியான பாதையிலே நடந்து கொண்டிருந்தவன் தவறான பாதையை தெரிந்து கொண்டு அதில் ஆசை வைத்து பிணத்தை பார்க்க சென்றான். அங்கே தேன்கூடு இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. ஐயா, வழி விலகி செல்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடியது தேன்கூடா? தேள்கூட அல்லவா கிடைக்க வேண்டும்? கையை நீட்டிய உடனே கொட்டிவிட வேண்டுமே. ஆண்டவருடைய வழிகளை விட்டு வழி விலகி செல்கிறவர்களுக்கு ஆரம்பத்தில் தேள்கூடு தான். ஆனால் போக போக கண்கள் பிடுங்கப்படலாம், மாவரைக்க வைக்கப்படலாம், கேலி பொருளாக ஆக்கப்படலாம், வேடிக்கை பண்ண வைக்கப்படலாம். பரிதாபமான இறுதி முடிவு அவர்களுக்கு காத்திருக்கும். வழி விலகாமல் வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். இன்னொரு ஆட்கள் சாஸ்திரிகள், கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் வந்து பாலகனை பணிந்து கொள்ள வந்தார்கள். வெள்ளி காட்டிய வழியிலே வந்தார்கள், தேவன் காட்டிய வழியிலே வந்தார்கள். ஊருக்குள்ளே வந்த பொழுது, எருசலேமுக்குள்ளே புகுந்த பொழுது வெள்ளி எங்கேயோ சென்றது. ஆண்டவர் யூதருக்கு ராஜா ஆவணையிலா பிறப்பார், அரண்மனையில் அல்லவா பிறப்பார் என்று சொல்லி வெள்ளி காட்டிய வழியை விட்டு வழி விலகி எருசலேமுக்கு வந்த பொழுது யூதருடைய ராஜா ஏரோது ராஜா அங்கதான் பிறந்திருப்பார் என்று சொல்லி அங்கே வந்த பொழுது பரிதாபமான மரணங்கள் ஏற்பட்டன. யூசிபியஸ், ஜோசேபஸ் என்ற வரலாற்று அறிஞர்கள், கிறிஸ்தவ வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள், அந்நாட்களிலே 22,000 பிள்ளைகள் பலியிடப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆதி கிறிஸ்மஸ் பண்டிகை அழுகையின் பண்டிகையாக இருந்தது. காரணம், அந்த மனிதர்கள் வானறிஞர்கள் வழிவிட்டு வழி விலகி எருசலேமுக்கு சென்றதினாலே புத்தியை பறிகொடுத்தார்கள், தங்களுடைய சுய சித்தத்தின்படி நடந்தார்கள், படுகொலைகள் விளைந்தன. மீண்டும் வெள்ளி காட்டிய வழியிலே வந்து சேர்ந்த பொழுது மிகுந்த சந்தோஷம். பாலகனை பணிந்து கொண்டு திரும்பி சென்றார்கள், வேறு வழியாய் திரும்பி சென்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட வழி விலகாமல் வழியிலே நடக்க கடவோம். ஐயா, வழின்னா என்னது அர்த்தம்? 2 அர்த்தம். ஒன்று, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். வழி இயேசு. இயேசு வழிகாட்டி மட்டுமல்ல, வழி. இங்கே இருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டுமென்றால், சென்னைக்கு செல்ல வேண்டுமென்றால் அங்கே ஒரு போர்டு இருக்கும், சென்னை அப்படின்னு போட்டிருக்கோம். எத்தனை மைல்கல்கள் நீ எழுதியிருப்பாங்க, ஒரு அம்புக்குறியும் போட்டிருக்கோம். ஆனால் அந்த வழிகாட்டி பலகை ஒரு நாளும் சென்னை செல்லாது. ஆண்டவர் வழிகாட்டி பலகை மட்டுமல்ல, ஆண்டவர் வழி. ஒருத்தர் சொல்கிறார், சென்னைக்கு தானே போகிறீங்க, ஏன் கூட வாருங்க, நம்ம 2 பேரும் ஒரே பஸ்ஸில் பக்கத்தில் இருந்து நம்ம போவோம், நானும் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் யார்? வழிகாட்டி பலகை அல்ல, வழி. அவர் கூட இருந்தாலே போதும், சென்னைக்கு போய் சேர்ந்துடலாம். ஆண்டவர் சொல்கிறார், நானே வழி. அவரை பின்பற்றி செல்லும் பொழுது அவர் வழிகாட்டுகிறார், எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ப்பார். ஆக வழி என்பது ஆண்டவர் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனம். கர்த்தருடைய வழிகளிலே நடப்பது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பது. ஆண்டவருடைய வசனங்களும் நமக்கு வழிகாட்டக்கூடிய பலகைகளாக இருக்கின்றன. ஆண்டவருடைய வழிகாட்டுதலுக்கு, வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஆனால் இந்த அக்கிரமக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களை கெடுத்து என்று வாசிக்கிறோம். 1, 3 வசனங்களிலே கெடுத்து கொண்டவர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொள்கிறார்கள். ஆண்டவரை அறியாதவர்கள், வசனத்தை தெரியாதவர்கள், அக்கிரமக்காரர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி 3 வசனம் முதலாக நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் பேரிலும் அவருடைய வசனத்தின் பேரிலும் சற்றும் தொடர்பில்லாமல், உறவில்லாமல், நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடிய அறிவிலிகள், அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை, அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவர்கள் கர்த்தரை நம்பவும் இல்லை, கர்த்தர் அவர்களை நம்பவும் இல்லை. துன்மார்க்கர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 14 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணி, ஆனால் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் பாவத்திலேயே வாழக்கூடிய மனிதர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவருக்கு நிந்தையை கொடுக்கிறவர்கள், ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் என்றெல்லாம் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? எதற்கெல்லாம்? ஆண்டவரை அறியாமல், கர்த்தர் இல்லை அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லி துன்மார்க்கமாக அக்கிரமாக வாழக்கூடியவர்கள், அக்கிரமத்திலே வாழக்கூடியவர்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் 10ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 10ஆம் சங்கீதம் என்ன சொல்கிறது? ஏன் ஒரு மனிதன் கடவுளுக்கு பயப்படுகிறதில்லை, தெய்வத்தை அறிகிறதில்லை, கடவுள் வேண்டாம் என்று எதற்கு சொல்லுகிறான்? 10ஆம் சங்கீதம் பாருங்கள். 10ஆம் சங்கீதம் 3, 4 வசனங்களை பார்க்கும் பொழுது, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே என்று வாசிக்கிறோம். துன்மார்க்கர் அவர்கள் கர்த்தரை தேடுவதில்லை, கர்த்தரை அறிய விரும்புவதும் இல்லை. அதுக்கு 2 காரணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று இச்சை, இன்னொன்று இருமாப்பு, பெருமை. முதலாவதாக இச்சை, தன் இருதயத்தின் இச்சை அவனிடத்தில் நிறைவேறுவதினாலே, அவனுக்கு கிடைப்பதினாலே கர்த்தர் தேவையில்லை, கடவுள் அவசியமில்லை என்று சொல்கிறான். அது மட்டுமல்ல, இருமாப்பு, பெருமை, தன் உள்ளம் இச்சித்ததை பெற்று பெருமை. ஆக எனக்கு நானே போதும், என் தெய்வம் என்னுடைய வயிறு என்று சொல்லி கடவுளை புறக்கணித்து தன்னையே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மதிகேடன் என்று சொல்வதாக ஆண்டவர் திருவளம் பற்றுகிறார். சிலர் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், சுவிசேஷம் அவர்களுக்கு தெரியும், ஆனாலும் கீழ்ப்படிவதில்லை. கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், கீழ்ப்படிவதில்லை. வசனத்தை அறிந்திருக்கிறார்கள், கீழ்ப்படிவதில்லை. ஆண்டவருடைய வசனம் ஒரு கண்ணாடி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எங்கே? யாக்கோபிலே காணப்படுகிறது. எங்கே? யாக்கோபிலே விளங்குகிறது. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதலாகவே நீங்கள் வாசித்தால், திருமறை ஒரு அருள் கண்ணாடி. நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை காட்டக்கூடிய கண்ணாடி வேதம். காலையில் எழும்புறீங்க, பாத்ரூமுக்கு போகிறீங்க, கண்ணாடியில் முகத்தை பார்க்குறீங்க. கண்ணாடியில் இருக்கிறது யாரு? நீங்கள் தானே. நீங்கள் தான் இருக்கீங்க. தலைமுடியெல்லாம் சிதறி கிடக்கிறது, முகமெல்லாம் எண்ணெய் வழியுது, சட்டை காலரெல்லாம் சுருங்கி இருக்கிறது, வாயில் துர்நாற்றம், கண்ணிலிருந்து என்னெல்லாமோ வந்துக்கிட்டு இருக்குது. கண்ணாடி உங்களுடைய தரத்தை, உங்களுடைய நிலைமையை காட்டுகிறது. கழுவி விடவில்லை, நம்ம தானே கழுவணும். பாத்ரூமுக்குள்ளே போய் தண்ணியிலான நம்ம கழுவுறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்மை கழுவி கொள்வதற்காக ஆண்டவர் பல எத்தனங்களை, பல ஏதுக்களை, பல காரணிகளை வைத்திருக்கிறார். ஒரு சில என்ன? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நான் பாவத்தோடு வருகிறேன், பாவியாக வருகிறேன், அல்லது பின்வாங்கி போன இப்பொழுது முன்னேறி செல்ல விரும்பும் ஒரு பாவியாக வருகிறேன். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். உங்களுடைய இரத்தத்தினாலே என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நீர் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார், நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். இன்னொன்று ஆண்டவராகிய தெய்வத்தின் வசனம், ஆண்டவர் எழுதி தந்த வசனம். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். யோவான் 17:17 வாசிக்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே
அவர்களை சுத்திகரிக்கும் என்ற கருத்தை அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டு. ஆமாம், வேதத்தை வாசிக்கிறீங்களா? எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்தியாவில் மட்டுமே ஏகப்பட்ட மொழிகள், 2000க்கும் மேற்பட்ட மொழிகள். அந்த மொழிகளில் ஏறக்குறைய 37 மொழிகளில் தான் வேதம் இருக்குது. அந்த வேத புத்தகம் உங்கள் கையில் இருக்குது. வாசிக்கிங்களா? எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்கப்பெறாத வேத புத்தகம், பெரிய ஸ்லாக்கியம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, வாசிக்க முடியலையா? கண் பார்வெல்லாம் போயிட்டுயா, கண்ணாடியெல்லாம் மாற்றியாச்சியா, இப்போ கண்ணெல்லாம் குண்டு மாதிரி தான் இருக்க ஒழிய வாசிக்க முடியலையா, பார்வை போயிட்டுதே. இப்போ போதகர் சொல்லும் பொழுது, டிவியில் கேட்கும்போது நீங்கள் அதெல்லாம் கருத்தாக கேளுங்க. கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படியெல்லாம் வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் காண்கிறோம். அறிவில்லாதவர்கள், முதலாவதாக அக்கிரமக்காரர்கள், இரண்டாவதாக அறிவில்லாதவர்கள் என்று சொல்லி 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக பாவத்தை குறித்த பயம் இவர்களிடத்தில் இல்லை. பாவத்தை சிலர் விட்டுட்டாங்க. ஆனால் பாவத்தை குறித்தே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாவத்தை பார்க்க ஆசைப்படுவாங்க. பாவத்தை ருசிக்கலாமா என்று யோசித்து கொண்டே இருப்பாங்க. விட்டுட்டாங்க, வெறுக்கலை பாவத்தை. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பஸ் ஸ்டாப்பில் யாராவது சிகரெட் புகைச்சிக்கிட்டு இருந்தா இவங்க சிகரெட் குடிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்மெல்லுக்காக, அந்த புகைக்காக பக்கத்தில் போய் நிற்பாங்க. என்ன பொருள்? பாவத்தை விட்டுட்டாங்க, பாவத்தை வெறுக்கலை. பாவத்தை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வாழ வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, உங்கள் இருதயத்தின்படி நடங்க அப்படிலாம் போதிக்கிறாங்களே. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இருதயத்தை அல்ல, இறைவனை, இயேசு கிறிஸ்துவை நம்பி நாடி ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் மீண்டுமாக பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை, அதாவது ஆராதனை செய்யாதவர்கள். முதலாவதாக அக்கிரமக்காரர்கள், இரண்டாவதாக அறிவே இல்லாதவர்கள், மூன்றாவதாக ஆராதிக்காதவர்கள். கர்த்தரை தொழுது கொள்ளத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மகிமைக்காக, அவருடைய மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆனால் இவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதில்லை, ஆராதிப்பதில்லை. அவர்கள் ஆராதிப்பதெல்லாம் அவர்களையேத்தான். சுய வெறுப்பு இல்லை, சுய நம்பிக்கை, சுய தைரியம், சுய ஆசை, சுய இச்சை, இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய சுய வெறுப்பு இல்லை. தேவனை பற்றும் பற்றுறுதி அவருடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை. ஆண்டவரை பற்றி பிடித்து அவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 4ஆவதாக அஞ்சி வாழ்கிறவர்கள். எதற்காக அஞ்சி? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயபக்தியும் அல்ல. கர்த்தர் தண்டிப்பாரோ, கண்டிப்பாரோ, அக்கினியிலே தூக்கி போட்டு விடுவாரோ, ஆபத்தை வருவிப்பாரோ, பஞ்சத்தை அனுப்புவாரோ என்றெல்லாம் தண்டனைக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு அனுதினமும் பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய வாழ்க்கை தண்டனைக்கு. ஏதேன் தோட்டம் எவ்வளவு அருமையான தோட்டம், எல்லா பாதுகாப்பும் நிறைந்த தோட்டம். அந்த தோட்டத்தில் இருவர் அஞ்சி மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டார்கள், கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே. ஏன் அந்த அச்சம்? பாவம். ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினாலே, பயமில்லாத இடத்திலே பயந்தார்கள் என்று இந்த சங்கீதம் சொல்கிறதே. அதே போல பயமில்லாத ஏதேன் தோட்டத்திலே பயந்தவர்கள். காரணம் பாவம். அடிக்கடி ஏன் பயம் வருகிறது, அச்சம் வருகிறது, எதற்கெடுத்தாலும் தயக்கம் வருகிறது, தேறுதல் இல்லை, அஞ்சி வாழ்கிறோமே. பாவம். பாவத்தை விட்டு விடுங்கள், பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள், ஆண்டவருடைய தண்டனைக்கு ஆளாகாதிருங்கள். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார்.
பாதுகாப்பு என்பது கிறிஸ்துவிலே மட்டும்தான். ஆண்டவருக்குள்ளே அபயம், ஆண்டவருக்கு வெளியே அபாயம். அபாயமின்றி அபயத்தோடு துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் என்ற பாடலின் அடிப்படையிலே கர்த்தருக்குள்ளாக நாம் பதுங்கி வாழும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இன்னும் கொடுக்கக்கூடிய அடைமொழி சிறப்பு பெயர்கள் என்ன? முதலாவதாக அக்கிரமக்காரர், இரண்டாவதாக அறிவில்லாதவர்கள், மூன்றாவதாக ஆராதனை செய்யாதவர்கள், நான்காவதாக அஞ்சி வாழ்கிறவர்கள், அடுத்தாற்போல அழிவுக்கு பாத்திரர், அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அழிக்கப்படுவார்கள், நீர்மூலமாவதே அவர்களுடைய முடிவு. நீடித்தவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலக்கப்படுவார்கள். ஆண்டவர் பேரிலே, வாழ்க்கையின் பேரிலே நம்பிக்கை இல்லாமலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய எலும்புகள் எல்லாம் சிதறடிக்கப்படும் என்று சங்கீதம் சொல்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு டீசன்ட் பரியல், ஒரு சிறப்பான அடக்க ஆராதனை அவர்களுக்கு இல்லை. தாறுமாறாக உடலை சிதறும் என்று சொல்லி அந்த சங்கீதம் அறிவிக்கிறது. ஆக உண்மையான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்றால் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய தாசர்களை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபுக்கு ரட்சிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி அந்த சங்கீதம் முடிகிறது. யாக்கோபு என்றால் மனம் திரும்பின ஒரு மனுஷன், ஆண்டவருடைய தாசன். இஸ்ரவேலன் என்றால் ஆண்டவரால் மீட்டுக் கொள்ளப்பட்டவன், தேவனையே மேற்கொண்டு வாழக்கூடிய ஒரு உத்தம புத்திரன். இஸ்ரவேலருக்கு மகிழ்ச்சி அப்படின்னா யாக்கோபுக்கு ரட்சிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. பொறுப்பு என்ன? பொதுவான கருத்து என்ன? யாக்கோபு தாசன், இஸ்ரவேல் தேசம். யாக்கோபு என்ற சொல் ஆண்டவருடைய தாசனை குறிப்பிடுவது. இஸ்ரவேல் என்ற சொல் யாக்கோபு மூலமாக வந்த சந்ததி தேசத்தை குறிப்பிடுவது. ஆண்டவருக்கு பயந்து அவரை தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்ததி தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி 33ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். தாசர்களாகிய உங்களுக்கு இரட்சிப்பு, உங்களுடைய தேசத்திற்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமென்றால் கர்த்தர் ஒருவர் உண்டு, தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராக விளங்குகிறார் என்று சொல்லி அவரை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் மிகவும் உண்டு. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்திலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கடவுள் இல்லை என்று யார் சொன்னாலும் முட்டாள் என்று கர்த்தருடைய வேதம் அறிவிக்கிறது. அந்த வேதத்தின்படி நாங்கள் வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. அக்கிரமக்காரர்களாக, அறிவில்லாதவர்களாக, அஞ்சி அஞ்சி வாழ்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டவருடைய தாசர்களாக நாங்கள் வாழத்தக்கதாக, இந்த தேசத்தையும் ஆண்டவருக்கு சொந்தமாக்கத்தக்கதாக சுவிசேஷ ஊழியங்கள் செய்து ஆத்தும ஆதாயம் பண்ணி ஆண்டவரை திருப்திப்படுத்தி வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.